இன்றைய ஆன்மீக தகவல். நம் எல்லோருக்குமே நாம் எடுக்கின்ற முயற்சிகள் எல்லாம் வெற்றி பெற வேண்டும் என்கின்ற எண்ணம் எல்லோருக்கும் உண்டு. அது தவறே இல்லை. என்ன ஒரு முயற்சி எடுத்தாலும் அந்த முயற்சியிலே வெற்றி கிடைக்க வேண்டும், நல்ல படிப்பு படிக்க வேண்டும், அதற்கு நல்ல கல்லூரியிலே சேர வேண்டும். அதேபோல் கல்லூரி படித்து முடித்த பின்பு நல்ல வேலையிலே அமர வேண்டும். இப்படி எல்லோருக்குமே கனவுகள் இருக்கின்றது. பெண்கள் என்றால் அவர்களுக்கு நல்ல வரன்கள் அமைய வேண்டும், நல்ல ஒரு மாமியார் சுற்றம் அமைய வேண்டும். இப்படி எல்லோருடைய எதிர்பார்ப்பு, இதெல்லாம் நியாயமான எதிர்பார்ப்புகள், ஒரு மனிதனுடைய நியாயமான எதிர்பார்ப்புகள். ஒரு சில நேரம் நாம் செய்கின்ற தவறு என்னவென்றால், ஒரு காரியத்தை எடுக்க சரியான நேரம் தெரியாமல் தவறான நேரத்திலே அதற்கான முயற்சிகளை எடுத்துவிட்டு அது தோல்வியுறும்போது வருத்தப்படுகின்றோம். எப்படி நாம் சரியான நேரத்தை எப்படி தேர்ந்தெடுப்பது என்றால், அதற்கு ஒரு அருமையான உபாயம் இருக்கின்றது. இதற்குத்தான் பஞ்சாங்கத்தை பார்க்க வேண்டும். அனுதினமும் பஞ்சாங்கம் பார்க்க வேண்டும். தினமும் காலையில் எழுந்தவுடன் பஞ்சாங்கத்தை பார்த்து என்ன நல்ல நேரம் எது, இவற்றையெல்லாம் நாம் சரிபார்த்து கொண்டு விட்டோம் என்றால் நம்முடைய முயற்சிகளை நாம் செய்வதற்கு அது உறுதுணையாக இருக்கும். பஞ்சாங்கத்திலே பார்த்திருப்பீர்கள், அபிஜித் நட்சத்திரம் என்று ஒன்று உண்டு. அது என்ன அபிஜித் என்றால், ஜித் என்றால் ஜெயம் என்று பொருள், அபிஜித் என்றால் மிகச்சிறந்த வெற்றி என்று பொருள், அஜேயன் அதாவது வெல்ல முடியாதவன் என்ற பொருள் வரும். இந்த அபிஜித் நட்சத்திரத்திலே அல்லது அபிஜித் முகூர்த்த நேரத்திலே தொடங்குகின்ற காரியங்கள் தடைகள் இன்றி வெற்றி பெறும் என்பது ஜோதிட சாஸ்திரம் கூறுகின்ற உண்மை. இந்த அபிஜித் நட்சத்திரத்தை, அபிஜித் முகூர்த்தத்தை எப்படி கண்டுபிடிப்பது? இந்த அபிஜித் நட்சத்திரம் என்பது பழம்பெரும் கணக்கிலே 27 நட்சத்திரங்களுக்கு மேலாக 28வது நட்சத்திரமாக கூறப்படுகின்ற ஒன்று. இதுதான் அபிஜித் நட்சத்திரம். இது உத்திராடம் அதாவது மகர ராசி 4ஆம் பாதம் மற்றும் திருவோணம் முதல் 2 பாதங்களின் இடைப்பகுதியிலே அமைந்ததாக கருதப்படுகின்றது. இந்த அபிஜித் முகூர்த்த நேரம், அபிஜித் முகூர்த்தம் பொதுவாக சூரியன் உச்சிக்கு அருகிலே இருக்கின்ற நண்பகல் நேரமாக கருதப்படுகின்றது. அந்த நேரம் என்பது தீய சக்திகளை நீக்கும், தோஷ நிவர்த்தி தரும், புதிய முயற்சிகள், தொழில் தொடக்கம், முக்கிய ஒப்பந்தங்கள், பரிகாரங்கள் போன்றவற்றுக்கு மிகச்சிறந்த முகூர்த்தமாக இந்த முகூர்த்த நேரம் பயன்படுகின்றது. இந்த நேரத்திலே செயல்படுகின்ற செயல்கள் நிச்சயமாக தவறாது, அதாவது தோல்வியுறாது, நிச்சயமாக வெற்றி கிடைக்கும். மாதத்திற்கு ஒரு முறை வருகின்ற இந்த அபிஜித் நட்சத்திரம் தெய்வத்தை வணங்கினால் நம்முடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறும் என்பது அசைக்க முடியாத நம்பிக்கை. அது அப்படியே நடந்து வருகின்றது. அபிஜித் நட்சத்திர தெய்வத்துக்கு எப்படி பூஜை செய்ய வேண்டும்? 27 நட்சத்திர திருக்கோவில்கள் அமைந்திருக்கின்ற அபிஜித் பகவானுக்கு அபிஜித் நட்சத்திர நேரத்திலே சிறப்பு அபிஷேக ஆராதனைகள் எல்லாம் நடைபெறுகின்றது. ஆக இந்த நேரத்திலே, அந்த அபிஜித் நட்சத்திர நேரத்திலே, அபிஜித் முகூர்த்த காலத்திலே நம்முடைய முயற்சிகளை தொடங்கி வாழ்க்கையிலே வெல்லலாம். எல்லாவற்றுக்குமே ஜோதிட சாஸ்திரம் அழகாக நமக்கு வரையறுத்து கொடுக்கின்றது. அவற்றை நாம் சரியாக புரிந்து கொண்டு அதன்படி நடந்தால் வெற்றி நிச்சயம். நன்றி, வணக்கம்.